ஹாய் எல்லாருக்கும். எப்பயும் போல காலையில எந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு ஒரு டீ ஒண்ணு குடிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம தக்காளி சாப்பாடு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி தான் வந்து மெயின். கொஞ்சம் நெறைய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எப்படி இது பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு கடாயில எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டா எண்ணெய் ஆட் பண்ணி, தென் ஃபர்ஸ்ட்டு சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, பிரியாணி இலை அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். தென் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு லைட்டா உப்பு சேர்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுனால வந்து வெங்காயம் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது வந்து தக்காளியும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவுக்கு வந்து நீங்க மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர், பிரியாணி ஸ்டைல்ல பண்றீங்கன்னா, அதில கூட ஆட் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் நான் ஒரு விஷயம் இங்க தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏன் வேகமா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமையல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒழுங்கா ப்ராப்பரா எடுக்கல. ஸோ பண்ண தான் அப்பப்போ கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் வேகமா சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கேன். தென் புதினா இலை, கொத்தமல்லி இலை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க தக்காளி சாப்பாட்டுக்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீடுனா நீங்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சம்டைம்ஸ் தயிர் ஆட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஆட் பண்ண மாட்டேன். அந்த மாரி இது ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு 2 டம்ளர் நல்லா தண்ணி எடுத்துக்கணும். ஸோ முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அரிசி நல்லா சீக்கிரமா குக் ஆகி வரும். தக்காளி சாப்பாடு வெரி சிம்பிள் சாப்பாடு தான். குக்கர்ல எந்த ஒரு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்ன மாரியே யாராவது வந்து சாதாரண சாப்பாடு கூட பண்ண தெரியாம இருப்பாங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாரி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அரிசி போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, மறுபடியும் தேவையான அளவு உப்பு, காரம் அதெல்லாம் இது பண்ணிட்டு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா, சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க மேல கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். என் உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக கிளம்புனேன். ஸோ ட்ரான்சிஷன் பார்த்துரலாமா? அவ்வளோதாங்க. ஒரு சாமியார் கலர்ல ஒரு சுடிதார் எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போலாம் இதானே ட்ரெண்ட் அந்த மாரி கலர்ல போட்டுக்குவேன். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆரஞ்சு கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவ்வளோதான் வெயில்ல கிளம்பிட்டேன். அது என்னமோ தெரியல எனக்கு வெளிய போனாவே நாமலாம் அழகாவே இல்லையே அப்படின்னு தோணுது. அது எனக்கு மட்டும் அப்படி தோணுதா? இல்ல என்ன பண்ணாலும் கேவலமா தெரியுமே அப்படின்னு சொல்லி தோணுதான்னு தெரியல. ஓகே பாய் பாய். அனைவருக்கும் அட்வான்ஸ் உமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள்.